வெல்கம் டு கிங் குக்கிங். இன்றைக்கி நாம் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சாம்பார் வச்சிங்க அப்படின்னா இட்லி தோசை இருக்கிற இடம் தெரியாமல் காலியாயிரும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஒரு சாம்பார் ரெசிபி தான். இதை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது நைட்டு டின்னருக்கோ இட்லி இல்லைன்னா தோசை நம்ம சாப்பிடும்போது பக்கத்தில் இந்த சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசை இதெல்லாம் இன்னும் கொடுங்கன்னு கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் ரெசிபி தான் இது. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 15 இருந்து 18 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் அப்படிங்கிறதுனால 15 இருந்து 18 எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா 5 6 போட்டால் கூட சரியாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் தோல் உரித்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணும்போது தான் இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் அப்படிங்கிறத விட இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த சாம்பாரை சாப்பிடும்போது அந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரிக்கு மசாலா எப்படி தொட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த வெங்காயம் ஒரு வெங்காயத்துலேயும் அந்த சாம்பாரோட டேஸ்ட் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு 7 தக்காளி பழம் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போது அதையுமே நாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி விலைலாம் கம்மிங்கிறதுனால இந்த மாதிரி நேரத்தில் நாம் இந்த ரெசிபியை சூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட சப்பாத்திக்கும் கூட இதே சாம்பார் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சப்பாத்தி பூரிக்குமே இதை சாப்பிட்லாம். இப்போது இதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்ச உடனே இப்போ நாம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்ட உடனே கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தை நாம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த சாம்பாருக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குதோ அந்த அளவுக்கு சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் சரியாக வதங்காமல் க்ரன்ச்சினஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெங்காயம் இந்த சாம்பாருக்கு ஆப்டாக இருக்காது. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக நாம் இதில் தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போது இது வதங்கிறதுக்காகவும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரையும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா தக்காளி நல்லா மேஷ் ஆயிரும். அதுக்காக தான் நாம் உப்பு சேர்த்து வதக்குறோம். இன்னொன்று வெங்காயம் சரியாக வதங்காமல் இருந்தாலுமே இப்படி உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயமுமே வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நாம் சேர்க்க வேண்டிய பொடிகள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நாம் வதக்கணும். இதில் ஃப்ளேவர் கொடுக்க போகிறது எது அப்படின்னு கேட்டால் சாம்பார் பொடியும் கறி மசால் பொடியும் நாம் சேர்க்குறோம்ல அதுதான் பர்டிகுலராக இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
அடுத்ததாக இதில் வந்து நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இவ்வளோ தான் ஊற்றிக்கணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. தண்ணி ஊற்றிட்டு நாம் வந்து இதில் வந்து கடலை மாவு கரைச்சி ஊற்றுவோம். அதனால் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் அதை பார்த்து நாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். சப்போஸ் தண்ணி கூடிருச்சு அப்படின்னா வந்து நம்ம அந்த கடலை மாவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிச்ச உப்பையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து உப்பு சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் கடலை மாவு வந்து கலந்து வச்சு இதை வந்து இதில் ஊற்றிடலாம். எவ்வளோ கலரணும் அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து கடலை மாவை கரைச்சி கலந்து விட்டுடலாம். அப்படி நாம் கலந்து விட்டுட்டோம், அப்படி கலந்து விட்டு வந்து கொதிக்க விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்திலே வந்து நல்ல ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கடலை மாவு ஊற்றுறோம். இன்னொன்று டேஸ்ட் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளோட சாம்பார் சூப்பராக கொதிச்சு சூப்பராக தயாராகிக்கிட்டு இருக்கு. ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நாம் மல்லி இலையை தூவி அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு சாம்பார், இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்கிற ஒரு சாம்பார் தயாராகிருச்சு. இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இட்லி தோசை காலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இன்னொன்று சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.